அண்ணே என் மேல உனக்கு இருக்கிற கோவத்துல உண்ணாவிரதெல்லாம் இருக்காது அண்ணே. சாப்பிடுண்ணே. அண்ணே பாத்தியா அவங்க எல்லாம் எப்படி சந்தேகப்படுறாங்கன்னு. சாப்பிடுண்ணே. பிரதர், என்னால முடியல, நீங்க தான் சமாளிக்கணும். ஏன்னா கொலை பண்ணது நீங்க தானே. நான் மட்டும் எப்படியா? என்னாச்சு நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சரி இருங்க, நான் உங்களோட கொஞ்சம் சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அடம்பி கூடாது. நானும் சாப்பிடுறேன். சரியா? தர்மலிங்க குடுப்பா. தண்ணி தெளிங்க. சரிப்பா சரிப்பா. ஏன்பா பொண்ணு சாப்பிடுப்பா. கைய நினைச்சிட்டா மனசுல உள்ள கோபம் எல்லாம் போயிடும்பா. என் மேல கோபம் இருந்தாலும் சாப்பிடுனே. அட சாப்பிடுனே. மேடம், ஒருவேளை நெய் போடலன்னு சாப்பிடாம இருக்காரோ? அண்ணனுக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கும். நான் போய் கொண்டு வரேன். கொழுப்பு. ஆமாப்பா. சார் உப்பு கம்மியா இருக்கு. சார் உப்பு கொஞ்சம் எடுத்துவாங்க சார். சார் எப்பவுமே வழக்கமா இலையில ஊறுகாய் உப்பெல்லாம் வைப்பாங்க. இலையில ஊறுகாய் இல்ல, நீங்க கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பாடா, முடியல. ஐயோ, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. தம்பி, ஓ இலையில தான் சாப்பாடு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அந்த இலையில இருந்து திருடி சாப்பிடுற? அது அவரால சாப்பிட முடியலையா, வயிறு வலிக்குதான், அதான். அப்படியா தம்பி? அண்ணாச்சி, சாப்பிடறவரை பார்த்தா வயிறு வலிக்கல அண்ணாச்சி. நீங்க வேணா சாப்பிடுறீங்களா? நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? அப்ப கிளம்புங்க, போங்க போங்க. ப்ரோ ஒரு நிமிஷம். ஆஹா, பின்றீங்களே ப்ரோ. கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ முன்னனுபவம் இருக்கு. சூப்பர் ப்ரோ. பாத்து வராங்க. அண்ணே அண்ணே, என்னண்ணே நெய் கொண்டு வரதுக்குள்ள சாப்பிட்ட? ஐயோ, சாப்பிட்டாராவா? சும்மா வாங்கன்னு வாங்கிட்டாரு. நீங்க வரதுக்குள்ள இலைய சுத்தமாக்கிட்டாரு. பாத்தீங்களா என்ன ஸ்பீடு தெரியுமா? வாயெல்லாம் பாருங்க, சோத்து பருக்கியா இருக்கு பாருங்க. என்ன தம்பி இப்படி சாப்பிட்டிருக்காரு? என்ன அண்ணாச்சி, சின்ன பிள்ளையாட்டமா சாப்பிடுவீங்க? பாருங்க வாயெல்லாம் சோறு. சின்ன பிள்ளையாட்ட சாப்பிடுறாரு. இப்பதான் சரியா இருக்கு. மேடம், சாருக்கு கொஞ்சம் ஆர்ன சோறா நீங்க போட்டுட்டீங்க. சூடா கொண்டு வந்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஆமாமா, கொஞ்சம் எடுத்து வாங்க. சூடா கொண்டு வர சாப்பாடு கொண்டாங்க. நான் சுட கொண்டு வரேன். ஐயோ, சாப்பிட்டாரு சார். அவருக்கு அப்பளம் வைக்கவே இல்லையே. அட ஆமாங்க. போங்க. மாமா, கொஞ்சம் ரசம் கொடுங்க மாமா. ரசம் வேணுமா? சார் ரசம் எடுங்க சார். இந்த பையன் போய் எடுத்துட்டு வாங்க. ப்ரோ, இப்போ என்னதான் பண்றது? பிரதர், நாம இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்குள்ள மீனாட்சி மேடம் நம்மள டெட் பாடி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. ஐயோ பிரதர், அவங்க வரத்துக்குள்ள இருந்து நாம தப்பிச்சிடலாம். சரி வாங்க. அண்ணா இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். ஆதிரி வயல், இந்த டைம்ல வந்து நாம இவங்களை டிஸ்டர்ப் பண்றோம்னு இவங்க நினைக்க மாட்டாங்களா? வேற வழி இல்ல, என்ன பண்ண முடியும்? இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வா நம்ம பாத்துக்கலாம். அம்மா இருமா, யாரு நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? சார் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் தங்கச்சியும் இவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சியும் காணும் சார். அதான் கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி மேடம் கிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். அம்மா, பொண்ணுங்களை காணும்னா பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. மேடத்தை பார்க்கணும்னா காலையில கமிஷனர் ஆபீஸ் போய் பாருங்க. சார் ப்ளீஸ், மேடம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஏதாச்சும் உதவினா எந்த டைம் ஆனாலும் தயங்காம உதவி கேளுங்கன்னு எங்க கிட்ட சொல்லிருக்காங்க. சார், நான் YRK ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ். கையல்னு சொல்லுங்க சார், அவங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் சார். அப்படிங்களா? சார் ப்ளீஸ் சார், நேரம் ஆக எங்களுக்கு பயம் அதிகமாகுது சார். கொஞ்சம் சீக்கிரம் போய் பேசுங்களேன் ப்ளீஸ் சார். சரிம்மா, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் மேடத்திட்ட சொல்றேன். என்ன கையல்,
இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், இந்த டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க கயல். காணாம போன அந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஏதாவது லவ் கிவ்னு? ஐயோ மேடம், அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். ஆமா மேடம், வாழ்க்கையில பெருசா ஜெயிக்கணும்னு நினைச்சு அதுக்கான முயற்சி எடுக்கிற பொண்ணுங்க தான் அவங்க. உங்க 2 ஃபேமிலில யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எதிரிங்கன்னு உங்களுக்கு வேற யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? மேடம், அப்படி யாரும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் அது யாருன்னு எங்களால கெஸ் பண்ணவும் முடியல மேடம். ரெசார்ட்ல தான் மேடம் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்கள காணோம். என் தங்கச்சி இப்படி காணாம போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களும் கோவில் பரிகாரத்துக்காக தான் வந்திருக்காங்க. வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு மேடம். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா 2 குடும்பத்தோட மானமே போயிடும். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க மேடம். நான் இமிடியேட்டா என்னோட டீம் அனுப்பி யாருக்கும் வெளியே தெரியாத மாதிரி இதை விசாரிக்க சொல்றேன். கண்டிப்பா விடியறதுக்குள்ள அந்த 2 பொண்ணுங்களையும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதுல உங்க குடும்பமானமும் அடங்கி இருக்குன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. வயசு பொண்ணுங்க நைட் டைம்ல இப்படி காணாம போனா இந்த உலகம் எப்படி எல்லாம் பேசும், என்னவா சித்தரிக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களை மாதிரி எனக்கும் இதுல அக்கறை இருக்கு. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பொண்ணுக்கு தாயா இருக்கேன். சரி, நீங்க அவங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஆகிரே, நீ எனக்கு அனுப்பு. அனுப்பிச்சிட்டியா? மேடம், 2 அனுப்பிட்டேன். சரி, நீங்க தைரியமா இருங்க. நான் உடனே என் டீமுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். தைரியமா போயிட்டு வாங்க, கவலைப்படாம போயிட்டு வாங்க. தள்ளுங்க. ப்ரோ, இந்த டெட் பாடியை வச்சு மல்லு கட்டுனதெல்லாம் போதும். இப்ப இங்க ஆளுங்க யாருமே இல்ல. இதான் நல்ல சான்ஸ். அண்ணாச்சி அப்படியே உருட்டி தள்ளி விட்டுருவோம். என்ன? ஓகே ப்ரோ, தள்ளி விட்டுருங்க. ஐயோ, நான்லாம் மாட்டேன். அண்ணாச்சி கொலை பண்ணது நீங்க தானே. நீங்களே உங்க கையால ஒரு தள்ளி விடுங்க. நாளைக்கு இவர் பேயா வந்து பயமுறுத்தினாலும் உங்களை பயமுறுத்தட்டும். சும்மா முறைக்காதீங்க ப்ரோ, டைம் ஆயிட்டு இருக்கு. மீனாட்சி மேடம் வந்துட போறாங்க, தள்ளி விடுங்க. என்ன ப்ரோ? அது அண்ணாச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும், அதுவும் என் கையால பண்ண வேண்டியது வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை ப்ரோ. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ.